Hello friends, welcome to Gomati's Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு கிராமத்து டேஸ்ட்ல பருப்பும் கத்திரிக்காயும் போட்ட கடையல் தான் செய்ய போறோம். இந்த கடையல் பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஒரு ஈஸியா செஞ்சு முடிச்சிரலாம். இது வந்து சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்திக்குலாம் தொட்டு சாப்பிடுறதுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடையல் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா ஒரு 2 தடவை தண்ணியில் அலம்பி ஊற்றிட்டு இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ இதில் வந்து ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த கடையலுக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா காரம் தான். அதனால் நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே நல்ல ஒரு பெரிய தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி இந்த சைஸில் கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்கும். அதையும் இதில் சேர்த்துட்டு இப்போ இதில் கத்திரிக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு இந்த சைஸில் கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதில் தண்ணின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த குக்கரில் வேக விட போகிறீங்களோ அந்த குக்கருக்கு ஏற்ற மாதிரி காய்கறிகள் எல்லாமே மூழ்கி இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். அதனால் ப்ரெஷர் வச்சுட்டு இது கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சிங்க அப்படின்னா நல்லா குழஞ்சி வெந்துடும். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் வந்து ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு காய்கறிகள் பருப்பெல்லாம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம தண்ணியை நல்லா வடிச்சிட்டு காய்கறிகள் பருப்பு அது எல்லாத்தையுமே நான் வந்து கடையிற சட்டியில் போட்டு மத்தால் கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட இந்த மத்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சியில் நல்லா ஆற வச்சுட்டு பல்ஸில் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட வேண்டாம். இதை கடைச்சிட்டு நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கடையல் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பேனில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி இதுக்கு தாளிப்பு வடகம் வெங்காயம் வடகம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இது இல்லாத பட்சத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இந்த கடையில பொறுத்த வரைக்கும் இந்த வெங்காய வடகம் போட்டு நம்ம தாளிக்கிறப்ப நல்ல வாசனையாக இருக்கும். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து ஒரே ஒரு காஞ்ச வரமிளகா கிள்ளி போட்டு செவக்க விட போகிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து போட்டு பொரிய விட்டுக்கலாம். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிறோம் இல்லையா பருப்பு கத்திரிக்காய் அந்த கடைஞ்சதை இதில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். திரும்ப அந்த தண்ணியும் சேர்த்து போட்டுட்டு இதில் ஊற்றிருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இப்போ இதில் வந்து இந்த கடையலுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. டேபிள் சால்ட் அப்படின்னா கொஞ்சமாக கம்மியாக சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாமே கலந்துட்டு ஒரு மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சுக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சாதத்துக்கு அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. இதுவே இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். கல் சட்டி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் அது கொதிக்க தான் செய்யும். கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். ரொம்ப ஒரு சூப்பரான ரொம்ப ஒரு ஹெல்தியான பருப்பும் கத்திரிக்காய் போட்ட கடையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை கட்டாயம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.